டேய் ஆமா நீ சாயந்தரம் டிராமா எங்கடா? உதப்பேன். எத்தனை வாட்டி சொல்றது நடிகர் சங்கத்துல? சரி டிராமா எல்லாம் ரெடியா? ஏன்? இல்ல ஒரு உருப்படி தராது போல் இருக்க. யாரு? இந்த நடிகை ஸ்ரீ வீட்டுக்கு போயிருந்தேன். அவ அம்மா ரோஜா தேவி சொல்லிட்டா. டேய் அறிவு இருக்கடா உனக்கு? நம்ம ட்ரூப்புக்கு அதெல்லாம் எதுக்குப்பா? அரஞ்சேனா தெரியுமா? லேடி ஆர்டிஸ்ட் வீட்டுக்கெல்லாம் போய் நின்னு ட்ரூப் பானத்தை வாங்காதேன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். என்ன நீங்க என்ன ரொம்ப மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க. நான் வேணும்ட்டே வீட்டுக்கு போனேன். என் வேலை உனக்கு தெரியும். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை. ரோடா அலைஞ்சேன். இன்னைக்கு மத்தியானம் எக்கச்சக்க தாகம்னு ஏதோ ஒரு கதவை தட்டினேன். கதவை திறந்தா உள்ள இருந்து ரோஜா தேவி வர. இன்னைக்கு சாயங்காலம் லேடி ஆர்டிஸ்ட் என்னடா பண்றது? கைவசம் ஒரு அட்ரஸ் இருக்கு. செவ்வந்தின்னு ஒரு அம்மா நம்பர் 17 தசரதபுரம் அடையாறுல குடியிருக்காங்க. சிங்கப்பூர்ல பெரிய கோடீஸ்வரியா. ஒரு 4 பொண்ணுங்களோட இங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அதுல ஒண்ணு நம்ம டிராமாக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா தொழில் சுத்தமா இருக்கும்னு தோணுது. என்னடா கோடீஸ்வரிங்கறா? அழகா இருந்தாலும் இருப்பா. பணமும் கொடுக்க வேண்டாம். சரி வா 2 காபி வர. நீயே குடிச்சிருக்கனா? போங்கடா போங்க. கோடீஸ்வரின உடனே ஒரு அலைச்சல. அவ செவந்தி இல்லடா செலந்தி. செமித்தியா மாட்ட போறீங்க. அவ கோடீஸ்வரி தான். ஆனா கோடி பணத்தொகையால இல்ல. ஏன்பா இங்க இந்த தசரதபுரம் எங்க இருக்கு? தசரதபுரமா? அதான் ராமர் லட்சுமணர் கனகா வந்துக்கிறீங்க. படா குஷிதான் போலக்குது. என்னடா குஷி குஷிக்கிறேன். ஆமா அங்க யாரு வீட்டுக்கு போனா? செவன்டீன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு 4 பொண்ணுங்க. ஐசாலங்கடி கில்லடிக்க மாட்டீங்க. கரெக்டான ரூட்டுக்கு தான் வந்துக்கிறீங்க. தா உன் வண்டி அப்படி ஓரம் கட்டிட்டா நம்ம வண்டியில வந்து குந்தியா அந்த ஸ்பாட்லயே தள்ளி விடுறான். தள்ளி விட்டுறியா? ஏன் உங்க வீடு பள்ளத்துல இருக்க? வண்டியை ஓரம் கட்டிட்டே வா. ஏன் வண்டி என்ன ஸ்கூட்டர் போதா? புரியாத ஆளாக்குறியா? இந்த வண்டியில போல பாக்க போலீஸ் பிடிச்சிக்காதா? போலீஸ் கிளீஸ்னா ராம போட்டா ஏன் போலீஸ் பிடிக்கிறான்? இத பாருப்பா நாங்க லைசென்ஸ் வாங்கி தான் இதெல்லாம் செய்யறோம். அடங்கோப்புறானா இதுக்கெல்லாம் கூட லைசென்ஸ் கொடுக்குறாங்களா இப்ப? அப்படின்னா நாளைக்கே நானும் ஒண்ணு வாங்க வேண்டியதான். ஓஹோ நீங்களும் டிராமா சம்பந்தப்பட்டவரா? அங்க நடக்காத டிராமாவா வந்து பாரு மச்சி. எல்லா மொயிலையும் நடக்குதுவா. சின்ன வச்சு ஏறு மேல. நீ வா. வேலை ஈஸியா முடிஞ்சிடும். வா பெரிய மச்சி வா. வா வா வா. இதான் நம்ம செவந்தி அக்கா வீடு மச்சி. பாவம் இவ்வளவு தூரம் அலைஞ்சு வீடெல்லாம் காட்டிருக்கீங்க. சேஞ்ச் இருக்கடா சில்லற இருந்தா கூட. பாரு கஸ்டமர் கிட்ட கை நீட்டி காசு வாங்கினா அக்கா கோவிச்சுக்கும். மாச கட்சியில மாவுள்ள மொத்தமா கணக்கு போட்டு குத்துறோம். யகா செவந்தி அக்கா கிராய்க்கு வந்துக்குதுவா. என்னடா கவனிச்சிக்கா கவனிச்சிக்கா. ஸ்கூட்டர் பாத்துங்க. நான் ஓட்டினேன் கிராக்கிக்கா. ஏன்டா நிக்கிறீங்க? உட்காருங்க. யூ see நாங்க சிங்கப்பூர் செவந்தியை பார்க்க வந்திருக்கோம். நான் தான் செவந்தி. சிங்கப்பூர்ல இருந்து எப்போ வந்தீங்க? சிங்கப்பூரா? நான் மயிலாப்பூருக்கே போனதில்ல. இந்த வீட்டு படியே தாண்டது கிடையாது. சிங்கப்பூர்ல இருந்து அடிக்கடி கப்பல்ல வர கஸ்டமர் எல்லாம் எங்க வீட்டுலதான் தங்குவாங்க. அதனாலதான் நான் சிங்கப்பூர் செவந்தி ஆயிட்டேன். தொடர்ந்து வைக்கமா இருக்கு. உட்கார்ற. இங்க ஏன்டா நிக்கிற? நீ உட்கார்ற. ஐயோ நாங்க இங்க எதுக்காக வந்திருக்கோம்னா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் ரோஜா மல்லி முல்லை இருவாட்சி எல்லாரும் வாங்கடி. வந்திருக்காளுங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல யாரு நடிப்பாங்க? நடிக்கிறதா? அதாவது நாடகத்துல யாரு நடிப்பாங்க? நாடகமா? என்னடா சொல்லவே இல்லை. அதான் சொரண்டா. வேமானிங்க அந்த மாதிரி கேவலமான தொழிலுக்கெல்லாம் நாங்க போறவங்க இல்ல. பாருங்க ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. நாங்கெல்லாம் அமெச்சூர் டிராமா ஆர்டிஸ்ட். தொழில் முறையில் இல்லாத நடிகர்கள். தொழில் முறை தெரியாத பசங்க? ஐயோ அப்படி இல்லைங்க. ஆமாங்க இந்த வீட்டுல நடிகைகள் இருக்கிறதா சொல்லி யாரோ தப்பா அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் கொடுத்தவ யாரு? வாசு. வாசு நாங்க வரோங்க. வரியா? துட்ட வச்சுட்டு போ. துட்டு இருக்குங்க. துட்டு எதுக்கா? அடே துலுக்கானா? யகா என்ன சொல்றானுங்க? கோயந்த பாத்துக்க. போயிட்டு வரோம்னு சொல்றாங்க. தகராறு பண்றானுங்க. ஏண்டா டாய் அக்கா கேட்காதுக்கு முன்னே எல்லாரும் கைட்டிட்டு போவாங்க துட்ட. நீ என்னடா? இல்லைங்க நாங்க சும்மா வந்து இங்க நின்னு அந்த பொண்ணுங்களும் வந்து நின்னாங்க பார்த்தோம் அவ்வளவுதான். இதுக்கு எதுக்குங்க? பாத்தீங்க இல்ல அதுக்கே கக்குடா துட்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா கூட தான் பொண்ணுங்க நிக்கறாங்க. காசா குடுக்குறோம். என்னடா ராங்கா பேசுற? அக்கா உன்னை பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கின்னு சொல்றான் பாத்தியா? உங்ககிட்ட இருக்கிற சில்லறை எல்லாம் குடுத்துட்டு போயிடுவோம். இங்க நாங்க வருவோம்னு எதிர்பார்க்கல. 40 பைசா தான் இருக்கு. இத வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுறீங்களா? அண்ணே கோச்சுக்காதீங்கண்ணே. ఒరే కుర్పాని నమ్మ పాపకు బాగా వేయి మేకప్ ఏమి உன் தொழிலுக்கு நான் வரேனா?
நம்ம தோழிக்கு நீ ஏன் வர? உட்காரு. மேக்கப் பாகவேரா. ஆமா, பாப்பாக்கு தெலுங்கு படம் ஷூட்டிங், இன்னைக்கு டிராமாவுக்கு மேக்கப்புக்கு வராதுன்னு சொன்னாங்களே. షూటింగ్ ఉంది, అక్కడ హీరో బాగలేదు, నాకు పిడికలే, అందుకే షూటింగ్ క్యాన్సిల్ చేస్తాను. நான் வேற விதமா கேள்விப்பட்டேனே. ఏం కేల్పెట్టావు? మేకప్ వేయి. ஐயோ ஐயோ அடிக்கிறாங்களே. ஐயோ அடிக்கிறாங்களே. அவரு కొట్టేశారు. బాసువే కొట్టకు, ఉండమ్మా ఉండు ఉండు. ஐயோ ஐயோ கடை பண்ண போறா. ஐயோ ஐயோ ఎందుకు కొడతారు? என்ன செஞ்சா தெரியுமா? ఏ? உங்களுக்கு பதிலா வேற நடிகையோட அட்ரஸ் குடுறானா, சவப்பு விளக்கு வேறையா காமிச்சிட்டாங்க எங்களை. மரியாதையோட போய் அண்டர்வேரோட திரும்பி வந்தோம் நாங்க. சீக்கிரம் போட, போய் மேக்கப் போடு. இந்த சேரை விட்டு மூஞ்சிக்கு மட்டும் மேக்கப் போட்டு அனுப்புங்க பாய். రామ నువ్వు రా. யாரவன் ரமணோ? வாசு பையா, என்ன பாய்? அந்த அட்ரஸ் எங்க இருக்குது? பாபு மேக்கப்புக்கு வா. ஒழுங்கா 4 சீனி வளராம பேச, அப்புறம் தரேன். சுந்தா, என்னடா இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு கதக்களி ஆட போற நீ? டேய், வெளியூர் ப்ரோகிராம் ஏதாவது இருந்தா முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன லீவு கிடைக்கிறது கஷ்டமா இருக்க? கஷ்டமா? எங்க ஆபீஸ் மேனேஜர் ஒரு பஞ்சாபி, டிராமான்னா கியாகன்னு கேக்குறான். அவன் எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர்ல அனுப்பிடலாம்னா அவன் என்ன அனுப்பிடுவான் போல் இருக்கு. சரி, அப்புறம் இருக்கட்டும். ஜிகே ஏற்கனவே பாதி பாட்டில் குடிச்சிருக்கு, டிராமா நடக்காது. மீதி பாட்டில ஒளிச்சு. எவாபரேட் ஆயிடுச்சா? சுந்தா, மேக்கப் கல டிராமா கேன்சல். என்னடா அது? செக்ரட்டரி கிட்ட பணம் இல்லையா, நாளைக்கு தரேங்கறாங்க. எப்படி நம்புறது? ఏమేమి దుడ్డు లేదా? దుడ్డు లేదంటే நம்ம பாப்பா అటు చేయదుపా, మేకప్ కలెక్షన్ తేంగాన కొంటా కుర్పాని. இருப்பா நீ. எதுக்கா மேக்கப் கலக்குறீங்க? என்ன அது விளையாட்டு? దుడ్డు లేదంటే யார் சொன்னா? బాబు గారు చెప్తారు కదా. ஏன்டா చెప్పినా? எவன்டாம செக்ரட்டரி? நான் தாங்க செக்ரட்டரி. சாரி. నువ్వా? డబ్బు లేదా? சும்மா இருக்க மாட்டீங்க. என்னாச்சுங்க? ஏதோ கலையார்வத்துல உங்க டிராமாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டிக்கெட் எல்லாம் வித்து போச்சுங்க. பணத்தை கொடுக்காம எங்கேயோ போயிட்டான். வேணா இந்த செயினை வச்சுங்க, நாளைக்கு பணத்தை கொடுத்து திருப்பி வாங்கிக்கிறேன். இந்த பாருங்க, தேமி ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? கொடுங்க நீங்க. ஏங்க, பணம் இல்லாம எதுக்குங்க நாடகம் எல்லாம் நடத்த வர்றீங்க நீங்க? அடுகு பாபு. என் பேர் கோபு. கோபு. இந்த டிக்கெட் வித்தவன் இப்படி அநியாயமா மோசம் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். சரி, நீங்க எதிர்பார்க்கல. நாங்க இப்ப டிராமாவை கேன்சல் பண்ணிட்டோம்னா? ஐயோ, என் மானமே போயிடும் சார். அது போட்டோம். நாளைக்கு நீங்க பணத்தை கொடுப்பீங்கிறது என்ன நிச்சயம்? அப்படிலாம் இல்ல சார். யூ நோ ஐ அம் a very decent lady. எப்படியாவது நாடகத்தை நடத்தி கொடுக்க சொல்லுங்க சார். வேணா உங்க கால்ல வேணாலும் விழறேன். ஐயோ, இருங்க, நான் உங்களை நம்புறேன். நே நம்பలేదు. குர்பானி தேங்கன கொண்டா. சும்மா கத்தாதீங்க. உங்களுக்கு வேண்டியது சம்பளம் தானே? అవును. இந்த ஆபீஸ் சம்பளம், இந்த பரிசு நிறைய இருக்கு, இதை வச்சுங்க. இவங்க எல்லாம் நான் ஃப்ரீயா ஆக்ட் பண்ண சொன்னா கூட பண்ணுவாங்க. நீங்க தான் அதெல்லாம். டேய், இந்த பாருங்கடா, நாடகம் கேன்சல்ங்கிற வார்த்தையை சும்மா அப்படி ஈஸியா தூக்கி போடாதீங்க. அங்க 1000 பேர் காசு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கானே, அவன் ஞாபகம் வச்சுங்க. என்ன காரணமா இருந்தாலும் நாடகம் நடந்தே ஆகணும். நானே செத்து போயிட்டேன்னு வச்சுங்க, என் பாடியை தூக்கி போட்டு நாடகத்தை நடத்தணும். தெரியுதா? அப்படி எல்லாம் చెప్పొద్దు பாபு. சரி, நீங்க பணத்தை எண்ணுங்க. நாடகம் நடக்கு, நீங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. இந்த குடிப்பழக்கம்லாம் எந்த குடிப்பழக்கம்? ஐயோ ஜிகே, పాటలు బాగుందే. ఏమిది? హేవర్స్. అవును. ఒరేయ్, తీసుకోరా. பர்சுகுடு. இன்டர்வியூ லாயின் చెప్పు. డబ్బు డబ్బు డబ్బు. எந்த ரசிகனோ ரசிகையோ திட்டி எழுதவே இல்ல பத்தியா? இந்த லெட்டர் படி. உங்கள் நாடகத்தில் நீங்கள் அம்பிகாபதியாகவும் ஸ்ரீ ஸ்ரீ அமராவதியாகவும் நடிப்பதற்கு பதிலாக ஸ்ரீ ஸ்ரீ அம்பிகாபதியாகவும் நீங்கள் அமராவதியாகவும் நடித்தால் நன்றாக இருக்கும். இங்கனம் உங்கள் அபிமான சுப்புலட்சுமி. இதுல என்ன அபிமானம்? வேற திட்டுறதெல்லாம் திட்டி. ஹலோ ஹலோ, வாங்க. பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? தப்பா நினைக்காதீங்க. அவன் பண விஷயத்துல கொஞ்சம் பறக்காவட்டி. டிராமா பணம் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா நடக்கணும்னா இப்படி கராரா இருக்க வேண்டியதுதான். எல்லாம் நான் எண்ணிக்கிறேன், கொடுத்துருங்க. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? சரி, வாங்க. நான் போறேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்க கிட்ட கொஞ்ச நாள் பேசலாம்னு நினைக்கிறேன். எங்கிட்ட என்ன பேசணும்? நான் வந்து ஒரு ரைட்டர், சில நாடகங்கள்லாம் எழுதி வச்சிருக்கேன். அடடே, வாங்க உட்காருங்க. இருங்க. சார் உட்காருங்க. நீங்க? நாங்க இங்க தரையிலே உட்கார்ந்து. நாடகத்தோட பேருங்க காக்கா கடி. பரவாயில்ல, இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சுக்கலாம். ப்ரோபைட். நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லிடுங்க. இந்த நாடகத்துல பாருங்க, எடுத்த உடனே நம்ம சிங்கப்பூர் துறைமுகத்தை காட்டுறோம். அதுல ஒரு கப்பல் ஆயிரக்கணக்கான பிரயாணிகளோட சங்கு பிடிச்சுக்கிட்டு புறப்படுது. அதையும் காட்டுறோம். நம்ம ஊர் டிராமா ஸ்டேஜ்ல கப்பல் சங்கு பிடிச்சிட்டு புறப்படுறத காட்டணும்டா. சங்கு மாத்திரம் தான் பிடிக்கலாம். அந்த கப்பல் போய்கிட்டே இருக்குதுங்களா? கொஞ்ச தூரம் போன
உடனே ஒரு பெரிய திமிங்கலம் வந்து அந்த கப்பலை முட்டுது, மோதுது, கடிக்குது. சுத்தம். இப்ப திமிங்கலத்துக்கு வந்தாச்சு. நீ திமிங்கல வேஷம் போட்டு நீ கப்பல எப்பவும் மெயின் ரோலே கேப்பிய. சொல்லுங்க. கொஞ்ச தூரம் போன உடனே பாருங்க, ஒரு சுமார் 1000 அடி உயரத்துல இருந்து ஒரு ஆள் பாராசூட்ல இருந்தபடி ஒரு குண்டை தூக்கி கப்பல்ல போட்டாங்க. சும்மா அந்த கப்பல் தூள் தூள் வெடிச்சு போச்சுங்க. ஜனங்கள்லாம் அப்படியே தண்ணியில தத்தளிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர். இந்த தத்தளிக்கிறது மேடையில் நடக்குதா இல்ல ஆடியன்ஸ் பக்கம் நடக்குதா? ஆனா இதுல பாருங்க, ரெண்டு பேர் மட்டும் சாகலங்க. ஒண்ணு அந்த குண்டு போட்டவன், இன்னொன்னு அந்த கப்பலோட கேப்டன். குண்டு போட்டவன் சொன்னா, கேப்டன் நான் தான் குண்டு போட்டேங்கிறதுக்கு சாட்சி இல்லன்னா. உடனே கேப்டன் சிரிச்சான். இதோ பாருடா, சாட்சியா இல்ல, ஆகாயத்தை பார் அப்படின்னு சொன்னான். யாருங்க? மகாவிஷ்ணுவா? காக்கா. காக்காவா? இந்த காக்கா பாருங்க, கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுதுங்க. குண்டு போட்டவன் அவன் தான். நான் வரேன்டா. என்னங்க ஏங்க குதிக்கிறாரு? ஐயோ, டேய் கோபு, டேய் வாடா, கதை சொல்ல மாட்டாங்கடா. பின்ன என்னடா, மாடியில உட்கார்ந்து இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னா டெம்டேஷன் தாங்க முடியல, குதிச்சுட்டேன். நீங்க முன்ன பின்ன நாடகம் பாத்துருக்கீங்களா? எங்க ஸ்டேஜ் இவ்வளவு பெருசுதான் இருக்கும். இதுல திமிங்கலத்தையும் கப்பலையும் நாங்க எப்படி கொண்டு வரது? போ சொல்றாங்களே, கொஞ்சம் இருக்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? போங்க. ஐயோ, ஏங்க இப்படி திட்டாரு? ஆமா அப்படிதாங்க, லோ கிளாஸ். எவ்வளவு லோ கிளாஸ் பாருங்க. நீங்க நல்லா தான் கதை சொன்னீங்க. எனக்கு ஒரு நல்ல காக்கா கிடைச்ச உடனே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அதுக்குள்ள இந்த மனுஷங்க ஆக்ட் பண்ற மாதிரி ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க. போலாம். இது பாருங்க, இந்த கதையோட பேர் நண்டு ஊருது நரி ஊருதுங்க. இதுல ஹீரோ தாங்க டியூயல் ரோல். நண்டும் அவர்தான், நரியும் அவர்தான். ஐயோ ஐயோ, என்ன அநியாயம் பண்ணிட்டீங்க. உயரத்தை பார்த்தாலே பயப்படும், அவனையே குதிக்க வச்சுட்டீங்களே. நீங்க அப்படியே போயிடுங்க அந்த பின்கட்டு வழியா. ஐயோ வேணாம், அங்க அம்மா இருக்காங்க, இப்படியே வந்துருங்க. ஏண்டா இவகிட்டயா கதை கேக்குற? என்னடா பாபு, என்ன விஷயம்? கோபு இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? வரலையே. ஏன், என்ன விஷயம்? இன்னைக்கு உமாவை பொண்ணு பார்க்க யாரோ வர்றாங்க. அவங்க கிட்ட பேச எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். கோப்பு வந்து அவனையும் அழிச்சு. என்னடா உன்ன பொண்ணு பார்க்க வர மாதிரி வெக்கப்படுற? அது இல்லம்மா, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. என்னம்மா எப்படி போடா. நான் அதுக்காக சொல்லலாமா? என்னாச்சுமா? பாபு, அந்த கப்போல மாத்திரை இருக்கு. இந்தாங்கம்மா, சாப்பிடுங்க. என்ன வாசல்ல வந்து காத்துட்டு இருக்கீங்க? தடி என்ன வீட்டுக்கு வரலையா? நல்ல வேளை வந்தப்பா. வேண்டிய ஒருத்தர் மூலமா ஒரு திடீர் ஏற்பாடு. திருச்சியில இருந்து வந்து நம்ம உமாவை பொண்ணு பார்க்க வராங்க. உமா குட்டிக்கு கல்யாணமா? அவ குழந்தையா? 2 வருஷமா நான் வயத்துல புளிய கரைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னமோ போங்க, என்னால நம்பவே முடியல. புள்ள வீட்டுக்காரங்க எப்ப வராங்க? இன்னும் 1/2 மணி நேரத்துல. போன் பண்ணி அவன் ஆபீஸ்ல சீக்கிரம் வர சொல்லிருக்கேன். ராஸ்கல், அவன் எங்கிட்ட கூட சொல்லவே இல்ல. ரெட்டவாளுக்கு புடவை எல்லாம் கட்டி பூவெல்லாம் சுத்தி வச்சிருப்பீங்களா? பாக்கணுமே. உமா, டேய், டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு போனவ இன்னும் வரல. வழக்கமா 4 மணிக்கெல்லாம் வந்துடுவா. அது வேற கவலையா இருக்கு. என்னமா நீ? சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு பண்ணுங்க, இப்ப வர்றவங்களை இங்க உட்காத்தி வைங்க. நான் போய் அவளை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நாளா இப்படித்தாப்பா. திடீர்னு நெஞ்சு வலி வருது. கோபு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சா ரொம்ப பயந்து போயிடுவான். அதனாலதான் அவன்கிட்ட சொல்லல. ஆனா அவனுக்கு தெரியாம டாக்டர் கிட்ட மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கு. கொஞ்சம் இருக்குமா, நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். வேண்டாம்ப்பா, பிள்ளை வீட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ முதல்ல வீட்டுக்கு போ. அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா தப்பு இல்ல. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போனா கோபு என்ன திட்ட மாட்டான். நான் முதல்ல போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். ஆமா, டாக்டர் அட்ரஸ் என்ன? அம்மா, பொண்ணு எங்க அம்மா? டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல இன்னைக்கு பரீட்சையா. கூட்டி கட்டு வரதுக்கு பையன் அனுப்பிச்சிருக்கேன். இப்ப வந்துடுவா. பொண்ணு டைப் வேற அடிக்குதா? போடுங்க. அப்பா சித்துப்பு துண்ணுட்டான், காரம் வேணும். கொண்டா. பையனுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். பாத்திரத்தை திருப்பி கொடுத்துருவான். நீங்க ஒண்ணும் வித்தியாசம் என்ன வேண்டாம். அம்மா, எனக்கு போடுற காப்பியில மட்டும் சுகர் வேண்டாம். டேய், உன் புத்திய காட்டுறீல, தெரியாடுறா. நீங்க தான் திருச்சியில இருந்து ஆமா, வந்தீங்களா? அது யாரு? இதான் பொண்ணு. போய் புடவை எல்லாம் கட்டிட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, நாங்க புனையா பார்க்க வந்தோம், உன்னைத்தான் பார்க்க வந்திருக்கோம். அப்பா ஓகே ஓகே.
மாப்பிள்ளை பையன் வரலீங்களா? இவன் தான் மாப்பிள்ளை பையன், மை சன்னு. ஏமா நீ எவ்வளவு படிச்சிருக்க? சமைக்க தெரியுமா? தெரியும்னு சொல்லுது. பாட தெரியுமா? தெரியும் தெரியும். கர்நாடக சங்கீதமா சினிமா பாட்டா? ரெண்டும் தெரியும். அப்படின்னா வாடி என் கப்ப கிழங்க பாடுமா? என்ன பாட்டு சார்? வாடி என் கப்பா கிழங்க. பாட்டு தெரியாதா? நீ பாடு, திட்ட எடுத்து நான் எடுத்து கொடுக்குறேன். எடுத்து குடுக்கறியா? பெரிய தூக்கு தூக்கி அச்சி வெளிய போ. கெட் அவுட் ஐ போல. என்னப்பா கெட் அவுட்? வாடி என் கப்பா கிழங்குன்னு பாட்டு கேட்டதுல என்ன தப்பு? இவ அண்ணனுக்கு எப்படி கல்யாணம் நடந்தது தெரியுமா? அந்த கல்யாண பொண்ண ஓரம்போ ருக்குமணி வண்டி வருதுன்னு பாட சொன்னேன். நல்லாவே பாடுச்சு. உடனே கல்யாணத்தை முடிச்சிட்டேன். அண்ணி நல்லா பாடும். ஐயோ அம்மா. அம்மாவுக்கு பாட்டு பாட தெரியுமா? எங்க அக்காவுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு தெரியுமா? எந்தம்பழம் பாட்டு பாச்சு, பையனுக்கு புடிச்சு போச்சு, அவ்வளவு ஏன் 8 பேரு என்ன வந்து பார்த்தாங்க, வேண்டாம்னு போயிட்டாங்க. அப்புறமா இவர் வந்தாரு. மச்சான் உன்னை பாட்டு மயங்கி போனேன்னு பாட சொன்னேன். பாடினா ஒரே லைக்காய் போச்சு. தட்டிக்கிட்டேன். ஐயா தயவு செய்து வெளியே போயிடுங்கய்யா, போயிடுங்கய்யா. கெட் அவுட் ஐயா. வாடா போலாம். வாடி என் கப்ப கிழங்குன்னு பாட்டு பாட தெரியாத வீட்டுல நமக்கு என்ன சம்பந்தம் வேண்டி இருக்குது? புறப்படுவோம். ஆமா, இதெல்லாம் நமக்கு கேட்டுக்கோ. போங்க. இது இது யாரு? இது உங்களுக்கு. அச்சி அதை அப்ப வச்சுட்டு போ. ஏப்பா துண்டை வச்சுக்கோ, முச்ச போட்டுக்கோ. வாய்ப்பா எல்லாம் அப்படியே இருக்குது. ஐயோ ஐயோ. இந்தாங்க, இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுங்க. நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. சுருக்கமா சொன்னா, அவங்க 24 மணி நேரமும் ரெஸ்ட்ல இருந்தா கூட தப்பு இல்லதான். அவங்கள நீங்க ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். ஓகே? அச்சி சும்மாரு. வர்ற கோவத்துல அரைஞ்சு பல்லெல்லாம் உதுத்து விடுவேன். யாரு குறுக்க பேசக்கூடாது. என்ன அம்மா நீங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு எத்தனை மணிக்கு போறா, எத்தனை மணிக்கு திரும்பி வரான்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையா? ஏய் எலும்பெல்லாம் முடிச்சு விடுவேன். யாரவன் சொல்லு, யாரவன்? அவரு பேரு திலக். அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுடி முண்டம். காதல். ஐயோ அடிவுமா. இப்ப கத்துங்க. உங்க பொண்ணுக்கு காதல் முத்தி போய் ஒரு தருதல பயலோட ஓடுறதுக்கு தயாரா இருந்தா, நான் இன்னும் கொஞ்சம் லேட்டா போயிருந்தேன்னா நடந்திருக்கேன். அந்த பையன் என்ன பார்த்து ஓடி போயிட்டான். 4 அரை வச்சு இழுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க, இவன் டைப் ரைட்டிங் கத்துக்கிட்டு ஐஏஎஸ் ஒண்ணு எழுத போறது இல்ல. வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைங்க, முடிஞ்சா கைத்த போட்டு கட்டி வைங்க. இதெல்லாம் அந்த பாபு பைய கிட்ட சொல்ல வேண்டாம். ரொம்ப லபோதிமோன்னு கத்துவான். இப்படி எல்லாம் செஞ்சா எங்க 2 பேரையும் பிரிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நான் இந்த மாதிரி தான் அடிச்சிருப்பேன். ஐம் சாரிம்மா. நான் ஒண்ணுமே சொல்லலையே. இவளை கண்டிக்கிற உரிமை இந்த வீட்டுல ஒண்ணு தவிர வேற யாருக்கு இருக்கு? இவ செஞ்ச காரியத்துக்கு கை நீட்டு அடிக்க நானே அடிச்சுட்டேன். ரொம்ப பட்டுச்சு இல்ல? நீ பண்ணதும் தப்பு தானே. நீ இருங்கம்மா இருங்கம்மா. நீ போய் மூஞ்சி ஆளுமிட்டு வா. போ போ இருங்கம்மா. இது எனக்கு ஒண்ணு தங்கச்சி இல்லையா? அதான் பொம்பளை பிள்ளைய கை நீட்டு அடிக்க கூடாதுதான். ஆனா நான் போலன்னா ரொம்ப தப்பா இருக்குமா. காப்பி கொண்டாங்கம்மா. என்னம்மா இது? நீங்க சொல்ல வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருதய நோய் இருக்க விஷயத்த நான் கோபுகிட்ட சொல்லுவேனா? சத்தியமா நான் சொல்ல மாட்டேமா. ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க டாக்டர் சொன்ன எல்லா மருந்தையும் சாப்பிடணும், வேலை தவறாது சாப்பிடணும், கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துக்கணும். நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. எங்க வீட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு கட்ட வேண்டிய பணத்தை டாக்டர் கிட்ட கொடுத்துட்டேன். டேய், உனக்கு பணம் தானே வேணும், நான் தரேன். கோப்புக்கு தெரிஞ்சா இந்த பணத்தை போய் கேட்டியாடா, நீ சரியான சுயநலவாதிம்பா. ஐ டோன்ட் மைண்ட், ஐ எம் பிராக்டிகல். நேத்தே நான் உங்களுக்கு டெலிபோன் பண்ணனே ஏன் தெரியுமா? ஒரு நல்ல காதல் கதை, பியூட்டிஃபுல் ரொமான்டிக் ஸ்டோரி ரெடியா வச்சிருக்கேன். ஆமாண்டா, அருமையான கதைடா. கலைவாணர் ரங்கம், RR சிப்பாய்களும் அருமையா போகும். உனக்கு எனக்கும் பிரமாதமான ரோல் இருக்கு. கதையே கேட்கல, எப்படா தெரியும் உனக்கு? ஒரு ஊகம் தான். காபி சாப்பிடுறீங்களா? இல்ல, கதையை சொல்லிடுங்க, தலைவலி வந்ததும் சாப்பிடுறேன்.
சுபா, ஆடிய ஆட்டம் என்ன? ஏங்க இது வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கதைங்களா? என்ன விவசாயம் இல்லாம கேக்குறீங்க? ஒரே கதை தாங்க. அதுவும் இன்டர்வல் வரைக்கும் தான். ஆடியா வரைக்கும் இருக்குது. ஆட்டம் என்ன ரூம்ல இருக்குது. சரி நான் வந்து கொஞ்சம் வெளியே போய் இது அடக்கிக்கிங்க, கதையை கேட்டு போலாம். உட்காருங்க. ஆமா என்னமா அந்த ஓபனிங் சீன் எடுங்க, சின்ன சீன். சின்ன சீனா? இந்த ஆரம்பிக்கலாமா? எடுத்த உடனே ம். பிள்ளையார் சுழி. என்னங்க சத்தம்? தலைவலியா? அட கையெடுங்க. பிள்ளையார் சொல்லி இல்லாம கதை ஆரம்பிக்க முடியுமா? படிமா. ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன் டாட்டா மாதிரி. டாட்டான்னது ஞாபகம் வருதுங்க. நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வந்து பொறுமையா உட்கார்ந்து முழு கதை கேளுங்கன்னா டாட்டா மாதிரி, கிட்ட போய் படி. பிர்லா மாதிரி, சேஷசாயி மாதிரி, மஃபத்லால் மாதிரி. பயங்கர போயிட்டு ஏங்க பணக்காரங்கன்னா எங்களுக்கு புரியாதா? அதுக்காக இந்தியால இருக்க அத்தனை பணக்காரங்க பேரையும் சொல்லணுமா? என்னங்க நீங்க? அந்த கோடீஸ்வரருக்கு அம்மா இல்லைங்க, ஒரு பையன் அமிதாப் பச்சன் மாதிரி. ஆமா, அமிதாப் பச்சன் மாதிரி, தர்மேந்திரா மாதிரி, ரிஷி கபூர் மாதிரி, ரத்தி மாதிரி. அட என்னங்க? ஒரு நாள் அந்த கோடீஸ்வரர் பொட்டுன்னு செத்து போயிட்டாரு. யார மாதிரி தெரியுமா? என்ன மாதிரி? கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ஐயோ, இவ்வளவு நேரம் உங்க கை மேலே உட்கார்ந்திருந்தேன். ஆமா. தெரியாத விடுங்க. அந்த செத்தவரை என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரை தூக்கிட்டு ஐயோ போய் வேணாங்க. கிருஷ்ணாமட்ட கண்ணமாப்பேட்டை நம்மளே அங்க கொண்டு போயிடுவாங்க. வேணா புறப்படலாம் சார். நாங்க வரோம் சார். இது என்னங்க கண்டிங்க? செகண்ட் ஹாஃப் பவரஞ்சர் மாதிரி வரும். டிங் டிங் டிங்னு மணி அடிச்சுக்கினே. ரூம்ல போய் ஒரு புத்தகத்தை உருவிட்டு வரட்டுமா? என் கைய உருவுங்க, வலிக்குது. ஷேம். அந்த அப்பா பட்டுன்னு போன உடனே அந்த 22 வயசு பையன் தலையில குடும்ப பாரம் விழுந்துடுது. என்ன மாதிரி வயசை தப்பா பிடிக்கிற? அடுத்த சீன்ல என்ன எழுதி இருக்குது தெரியுமா? பையன் 1960ஆம் வருஷம் 8வது மாசம் 11ஆம் தேதி 11 மணிக்கு பிறந்தாங்கற. கணக்கு அடிக்குதம்மா. ஏன் சார் பையனை என்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறோமா இல்ல ஜாதகம் எழுத போறோமா? எதுக்கா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? பொறுமையா உட்கார்ந்து கதையை கேளுங்க. இதுங்களுக்கு இந்த சீன் புரியலமா? லவ் சீன் அப்படி பாருங்க, இப்ப பியூட்டிஃபுல்லா ஒரு கதை சொல்றேன். இப்ப நம்ம கதையில சிம்லா போறோம். போயிட்டு ஆல் தி பெஸ்ட். அந்த இடத்துல ஒரே ஸ்னோ. ஒண்ணே ஒண்ணா? ஆமா, பான்ஸ். அந்த ஹீரோ தன்னுடைய லேடி செக்ரட்டரியோட அப்படி ஜாலியா ஒரு கைய போட்டுக்கிட்டு எங்க இங்க இருக்குடா? அப்ப இது டேய் எடுடா. இல்ல வேணா விட்டு. கொஞ்ச நேரம் கதை சொல்லாமலாவது இருக்காங்க. கையை தாங்கிக்கலாம், கதையை தாங்கிக்க முடியாது.